வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். நித்வா புயலினால் அனர்த்தத்துக்குள்ளான வீடுகளை மீள கட்டியெழுப்பும் பணிகளின் போது சுமார் 20 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கல்நேவ ஹந்துன்கல அலுபேத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். தற்போதைய அறிக்கையின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 தொடக்கம் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்து அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் எமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. யுத்தம் 2009ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வந்தபோதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்காக 2,500 வீடுகள் தலா 20 லட்சம் ரூபாய் வீதமும் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக சூழலிலே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பின்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு 20, 15, 15 லட்சம் வீதம் கட்டங்கட்டமாக வழங்கப்படும். நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது. 2 தொடக்கம் 3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு தேவையான பல அடிப்படை உரிமைகள் உள்ளன. சிறந்த வருமான வழி, பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு, நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்கள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 10 மணி அளவில் பொத்துவிலிருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 3 நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமு, மேற்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் கிழக்கில் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும், மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு சிலாவத்தையைச் சேர்ந்த சிறுமி டினோஜாவின் மரணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரிடம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூலம் விடைக்கான வினாக்கள் நேரத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். சிறுமி குகனேசன் டினோஜா மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதி மற்றும் நேரம், வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியர் பெயர், குழந்தைகள் வார்டுக்கு மாற்றப்பட்ட நேரம், மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் வைத்திய நிபுணர் கடமையாற்றுகின்றாரா, அவரின் பெயர், அவ்வாறு இல்லை என்றால் சிரேஷ்ட வைத்திய அதிகாரியின் பெயர் என்று அவர் கடமையில் இருந்தாரா, இந்த வைத்தியசாலை எந்த பிரிவுக்குள் அடங்குகின்றது, பொறுப்பதிகாரி யார், சம்பவம் நடந்த அன்று அத்தியட்சர் வைத்தியசாலையில் இருக்கவில்லை, கொழும்பில் இருந்துள்ளார், அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மருந்துகள் அச்சந்தர்ப்பத்தில் இருந்த வைத்தியரால் ஆராயப்படாத போன்று கேள்விகள் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர், முதல் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அறிக்கை அமைச்சர்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. அதைக் கொண்டு மேலதிக பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. வைத்தியசாலை ஊழியர்கள் மேற்கொண்ட தவறால் ஏற்பட்ட மரணம் ஒன்று அடிப்படையில் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர், சிறுமியின் மரணம் தொடர்பில் தமக்கு கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அறிக்கைகள் சுகாதார அமைச்சருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றும் வருகின்றன. வைத்தியசாலையின் பணிக்குழுக்களின் அசமந்த போக்கினாலே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே அந்த விசாரணைகளுக்கு பதிப்பான விடயங்களை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெகதீச குறிப்பிட்டுள்ளார்.
இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணைக்கான பாடத்திட்டங்களை தயாரிப்பதில் எதிர்வரும் நாட்களில் எந்தவொரு தரத்திலும் இணைய இணைப்புகளை சேர்ப்பதை முற்றாக நிறுத்த தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி விவகார சபை மூலம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பாடத்திட்டங்களில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ள வலைதளங்கள் மற்றும் பிற ஆதாரங்களுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க வலைதளங்களை பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்குரல் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றில் எந்த பிரச்சினையும் இல்லை என பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளி மகேந்திர மதுசின் விசாரணையின் போது 2001ஆம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பு கவுன்சிலின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிப்புரை விடுத்து கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் திகதியிடப்பட்டு அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வருகின்றது. ஸ்ரீதரனின் கிளிநொச்சி வட்டக்கட்சி முகவரிக்கு இது தொடர்பான கடிதத்தை பதிவு தபாலில் கட்சி பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அனுப்பி வைத்துள்ளார். அரசமைப்பு கவுன்சிலின் ஸ்ரீதரனின் நடத்தை தொடர்பாக அரசியல் குழு ஆராய்ந்து கண்ட விடயங்களை இந்த கடிதத்தில் சுமந்திரன் விலாவரியாக விவரிக்கின்றார் என தெரிய வருகின்றது. இந்த பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கு சங்கடம், கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையால் மேற்படி பதவியிலிருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அறிவிக்குமாறு கட்சியின் செயலாளர் ஸ்ரீதரன் எம்பியை கேட்டுள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் ஸ்ரீதரன் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் பரப்பில் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. கடல் சீற்றம் காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவைமடி படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு உள்ளிட்ட கரையோரங்களில் உள்ள கடற்பகுதியில் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் யாவரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவைமடி கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்புக்குள் 1 கிலோமீட்டர் கரைக்கு அன்னளவாக வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். வாழ்வாதாரத்தை இழந்து போராடும் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு சொந்தமான கடல் வளம் அவர்களின் கண்முன்னே சட்டவிரோதமான முறையில் அழித்துச் செல்லப்படுகின்றது என கூறப்பட்டு இருக்கின்றது. முல்லைத்தீவு, வட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்துக்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எந்தவித பயமுமின்றி தொழில் செய்து வருகின்றன. முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய கடற்தொழிலாளர்கள் அழித்துச் செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எவ்வித முயற்சிகளும் உரியவர்கள் எடுக்கவில்லை என கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சமாதுரை கமு சது சபூர் வித்தியாலயத்தின் அதிபர் திடீர் இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி இன்று பாடசாலைக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பின்னர் சம்மாதுரை வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்னால் பாரிய முற்றுகை போராட்டமாக மாற்றமடைந்தது. குறித்த போராட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு வலய கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமது கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். இன்று காலை சபூர் வைத்தியசாலையில் முன்னால் ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் அதிபரின் இடமாற்றத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் சம்மாதுரை வலய கல்வி அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்று அலுவலக நுழைவாயிலில் மறித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திறமையான நிர்வாகத்துடன் பாடசாலையை கல்வி மற்றும் ஒழுக்க ரீதியாக முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் சென்ற அதிபரை முறையற்ற விதத்தில் இடமாற்றம் செய்வது பாடசாலை சமூகத்துக்கு இழைக்கும் அநீதியாகும் என பெற்றோர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கல்வி அதிகாரிகளே, எமது பாடசாலையின் வளர்ச்சியில் விளையாடாதீர்கள், அதிபரின் இடமாற்றத்தை உடனே நிறுத்துங்கள் எனும் வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியவாறு அவர்கள் நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் இறுதிக்கட்டமாக பாடசாலை சமூகம் மற்றும்
பெற்றோர்கள் சார்பில் தயாரிக்கப்பட்ட விசேட கோரிக்கை மனு சம்மாந்துறை வலய கல்வி அலுவலக அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டும் இருக்கின்றது. உடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணையலாம். வணக்கம்.